வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேனி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி ரயில்வே ஸ்டேஷன் எந்த ஒன்று காணொலியும் பகிரலை. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை எடுக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காணொலி தேனி ஸ்டேஷன் ஃபுல் ஒர்க் அப்டேட் நான் உங்களுக்கு பகிர்றேன், பாருங்கள். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது சொல்கிறேன், அதுவும் இந்த காணொலி மூலம் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இது அங்கிட்டு விரிவாக்கம் பணியானது இப்போ நடைபெறுகிறது. இதுக்கு முன்னாடி ஜேசிபி பார்த்துருப்பீங்க. இங்கிட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் சிங்க் அமைக்கும் பணியானது, அப்புறம் சிமெண்ட்டு சிட்டிங் சேர் எல்லாமே அமைக்கும் பணியானது முடிஞ்சிருச்சு. பெயிண்ட் அடிக்கும் பணியானது முடிஞ்சிருச்சு. ஆங்காங்கே ஒரு சில வேலைகள் நடைபெறதுனால அங்கங்கே வேலைகள் நடைபெறுது. ஆனால் ஸ்டேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு 6 மணிக்கு மேலே தான் நிறையா பேர் வருவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 5 மணிக்கு வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அந்தந்த ஓரத்தில் செடி அப்படியே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. லேம்ப் அமைக்கும் பணியானது முடிஞ்சிருச்சு. சிமெண்ட்டு சிட்டிங் சேரு எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம அதாவது ஆண்டிப்பட்டியிலேருந்து தேனி வரைக்கும் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் டிரைவ் நடந்துச்சுன்னா அது ஒரு முடிவு வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ மகால் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமாக என்ன வெளியே வரல. ஒரு நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க, பாப்பா. அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஊர் மக்களுக்கு பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஏன்னா 2010 பிறகு பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொடர்வண்டி பயணமே நம்ம ஊருக்கு இல்லை. பாரு மக்களே, ஏதாவது பின் 62,551 போட்டிருக்காங்க. அதாவது எம்எஸ்எல்னால் மீன் சியூல் லெவல், அதாவது கடல் பரப்பளவில் ஸ்டேஷன் அமைந்துள்ள குறியீட்டை இது குறிக்கும். அதே பார்த்திங்கன்னா இது எதுக்கு குறிக்குதுன்னா, அந்தந்த ஸ்டேஷனுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா லோக்கோ பைலட், அதாவது ட்ரெயின் ஓட்டுநர் அந்த ஸ்டேஷன் கிட்டே வரும்போது அந்த ஸ்பீடை கம்மி பண்ணிக்குவார். இது போடி செல்லும் ட்ராக் லைனு. அதை பார்த்திங்கன்னா வாளையார் பிரிட்ஜுக்கு அங்கிட்டு ட்ரெயின் பஃபர் லைன் போட்டிருக்காங்க. அங்கிட்டு எந்த ஒரு பணியும் நடக்கலை. நம்ம சேனலில் பையனுக்கு மக்கள் கேட்குறாங்க, அங்கிட்டு இப்போ வேலையெல்லாம் பயிருங்க தோழரே அப்படின்றாங்க. எந்த ஒரு வேலையும் நடக்கலை. இது பார்த்திங்கன்னா 3வது ட்ராக் லைனு, அதாவது எமர்ஜென்சி லைனு, அதாவது குட்ஸ் ட்ரெயினோ ஒரு பேலஸ் ட்ரெயினோ செல்றதுக்காண்டி 3வது ட்ராக் லைனு. பார்க்குறதுக்கே மிகவும் அழகாக இருக்குது. தொடர் வண்டியில் பயணம் செஞ்சுட்டு நம்ம இந்த ட்ராக்கில் போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் மக்களே, மிகவும் அழகாக இருக்குது. லேம்புக்கு அமைக்கும் பணி, அப்புறம் சிமெண்ட் சிட்டிங் சேரு எல்லா பணியும் முடிஞ்சிருச்சு. மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு புகைப்படம் எடுக்கிறதும் ஜாலியாக இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் தேனி ஸ்டேஷனை யாரும் வரமாட்டாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு ஜாலியாக பார்க் மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி காலையெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் இங்கே வாக்கிங் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் சிங்க்கு இந்த காணொலியே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்கிறதோட செடி எல்லாமே பதிக்கும் பண்ணி முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நம்ம சேனலில் பயணிக்கு மக்கள் கேட்டுக்கிறாங்க, தோழரே தேனி ஸ்டேஷன் வீடியோ பகிருங்கன்றாங்க. ஏன்னா அவங்களால வர முடியாது. நம்ம இந்த காணொலி பகிர்வது மூலம் பார்த்திங்கன்னா அவங்க நேரடியாக பார்த்த மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்லி இந்த சேனலில் நம்ம பகிர்றோம். என்னடா தேனி ஸ்டேஷன் பொழுதுனிக்கு பகிரேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எங்கள் 2010 பிறகு பார்த்திங்கன்னா 2021 தான் எங்கள் ஊருக்கு ஒரு தொடர் வண்டி பயணம் வருது. இதே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த இதெல்லாம் அப்டேட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு நம்ம சேனலில் வீடியோ பகிர்றோம். பார்த்திங்கன்னா டைல்ஸ் பணியும் நடக்குது. அப்புறம் மரக்கட்டைக்கு புதுசாக இருக்குது. நம்ம ஸ்டேஷன் வீடியோ ஒவ்வொன்றும் எடுத்து பகிரும்போது ஒவ்வொன்றும் புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு 10-20 வருஷம் கழித்து பார்த்தாலும் நம்ம இந்த வீடியோ இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த சேனலில் ஒரு வீடியோ காணொலியாக பகிர்றோம். ஏன்னா டிசம்பர் 31, 2010 பிறகு பார்த்திங்கன்னா 2021 கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஏன்னா தொடர் வண்டி பயணம் மட்டும் இல்லை, தொடர் வண்டி பயணம் மட்டும் முடிஞ்சுன்னா நம்ம மக்கள் எதிர்பார்ப்பு முடிஞ்சிடும். ஏன்னா தேனியிலேருந்து திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து சென்னை போகிறதுக்கு மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு
மதுரை போய்ட்டு அப்படியே சென்னைக்கு போகிறதுக்கு டைம் இருக்கும். ஏன்னா மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு ஒரு 60 நிமிஷம், நம்ம தேனியிலேருந்து திண்டுக்கலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுமைகளை தொடர்றதுக்கு வந்து நம்ம இந்த தொடர் வண்டி பயணம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சரக்கு ஏற்றி போகிறதுக்கு வாகனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்ஸ் ட்ரெயின் பயணம் வந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெத்தாச்சினார் ரயில் கேட்லேருந்து ஸ்டேஷன் வர வழி பாருங்கள். ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு வேறு டிசைனு. நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளாக் போல் அதாவது கொடி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட தலைநகரத்தில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. நம்ம சேனல்லே பையந்திருக்கோம் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க தான் நம்ம தேனி ரயில்வே ஸ்டேஷனில் ஃப்ளாக் மாட்டினது இங்கே தான் மாட்டியிருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா எம்எஸ்எல் மீன் சி லெவல் இதுதான் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வேலைக்கே போனாலும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு கேட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் மக்களை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா 2 ட்ராக் லைனு, அங்கிட்டு சைடில் 3 ட்ராக் லைனு. ஆனால் பயணம் செல்லும் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் தான். இங்கிட்ட வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கனால வேலைகள் நடக்குது. அதே மாதிரி ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு மேலே வந்து ரூஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட் அமைக்கும் பணியானது முடிஞ்சிருக்கு. வந்து ஒரு மேலே ஆங்கிள் வியூவில் வந்து பார்க்குறோம் பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து ரூமுக்கு ஒரு ரூமுக்கு பேர் அமைக்கும் பணியானது முடிஞ்சிருக்கு. நம்ம எல்லாமே லாக்கில் இருக்குது, ஒரு நாள் பார்க்கலாம். பேட்ரி ரூமு, ரிலே ரூமு, தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் 3 இதில் பிரிச்சுருக்காங்க பாருங்கள். தேனி 3 இதில் அதுக்கு தேனின்னு பெயிண்டிங் ஹாலு. மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா மூரல் ஆர்ட் பெயிண்டிங்கு. இதில் என்னென்ன பொறிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு தோழர் வந்து பகிர்ந்தார். அதை வந்து நம்ம அப்படியே வந்து சொல்கிறோம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம வைகை டேமு, சுருளி அருவி, யானை, அப்புறம் சின்னமனூர் சிவகாமி அம்மன் கோயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியகுளத்தில் வந்து பிரசித்தப்பட்ட கரகாட்டத்தை குறிக்கும் வகையில் வந்து ஆணும் பெண்ணின் உருவம், சிவகாமி அம்மன் கோயில், சுருளி அருவி, அப்புறம் ஜல்லிக்கட்டை நினைவுபடுத்தும் வகையில் மாடுபிடி வீரர் வந்து பிடிக்கும் காட்சி வந்து பார்த்திங்கன்னா ஐயம்பட்டி பல்லவராயன்பட்டி கிராமம் நடக்கும் ஜல்லிப்பட்டியை குறிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தேயிலை தோட்டத்தில் வந்து தேயிலை பறிக்கும் விவசாயி, தொழிலாளி, அப்புறம் ஏர் கலப்பை கூடிய விவசாயி உருவம் போன்ற வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மூரல் ஆர்ட்டிங்கில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு மக்களுக்கு தெரியாது. நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு தோழர் பகிர்ந்தார், அதை வந்து நம்ம பார்த்து சொல்கிறோம். புக்கிங் ஆஃபீஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லி அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமு, கண்ட்ரோல் ரூமு உள்ளே க்ளோஸில் இருக்குது. நம்ம கண்ணாடி வழியாக பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டைல்ஸு டிசைனு. இது வந்து ரேம்ப்பு, அதாவது கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்லோப் லைனு பாருங்கள். இந்த சிறப்பு சுவர், அதாவது மூரல் ஆர்ட் டிசைனில் வந்து யானை, புலி, அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை, மாம்பழம், காப்பி, டீ எல்லாமே வந்து பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த தேனியில் வசிக்கக்கூடிய மக்கள் இருந்தீங்கன்னா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தேனி ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ரெடியாக இருக்குது. இங்கிட்டு ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் ஆங்காங்கே வந்து வேலைகள் கொஞ்சம் நிலுவையில் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் அமைக்கும் பணியும் பாருங்கள். இது வந்து என்ட்ரன்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இதுதான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸு. இந்த ரேம்புன்னு போட்டிருப்போம், அந்த இதில் தான் நம்ம வரக்கூடியது. இது வந்து என்ட்ரன்ஸ் ஆஃபீஸு.
இதுதான் வந்து வளரக்கூடிய பகுதி. இது வந்து லானு கார்டனு. கார்டன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரிங்க்லிங் இரிகேஷன் அதெல்லாம் இருக்குது. பார்க்க ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. நம்ம சைடு வியூவில் வந்து பார்க்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம தேனி ஸ்டேஷனு. இது வந்து 100 அடி ஃப்ளாக் போலு. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஆனிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ரைட் சைடில் இருக்கிற லான்னு கார்டனு. நீங்கள் காணொலி பார்த்தீங்கன்னா தேனி ஸ்டேஷன் ஒர்க் பண்ணிருப்பேன். அப்புறம் அந்த சிற்பக்க சுவரில் வந்து என்னென்ன பதிவிச்சிருக்கான்னு சொல்லி காணொலி பகிர்ந்திருப்பேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிற மக்களை பாருங்கள். இங்கிட்டலாம் ரோடு அமைக்க பண்ணி முடிஞ்சிருச்சு.